ப்ளீஸ் யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்காண்டி இன்னைக்கு ஒரு பப்ளிக் சர்வர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சர்வர் நேம் ஃபியூரிகிராஃப்ட். சரி, நம்ம இன்ட்ரோ கொடுத்துருவோமா? ஹலோ, நான் தான் உங்கள் அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். எல்லாரும் அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபியூரிகிராஃப்டில் நிறைய யூடியூபர்ஸும் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இது ஒரு தரமான சர்வர். இதில் நீங்கள் டீம் அப் பண்ணி ஸ்கோர் பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ஃபியூரிகிராஃப்டோட யூடியூப் அஃபிஷியல் சேனலும் டிஸ்கார்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஃபியூரிகிராஃப்டை இவங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நினச்சே பார்க்கல. கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபியூரிகிராஃப்லேயும் சில மோட்ஸ் இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு என்னென்ன மோட்ஸ்னால் பில்லர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், சர்வைவல் மோட், பெட் வார், லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ அவைலபிளாக இருக்கிற என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். பில்லர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், பெட் வார்ஸ், சர்வைவல் மோட், இது மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயிண்டாக தான் ஈவெண்ட்ஸ் வச்சு ஒவ்வொரு மோட்ஸையும் அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் தான் நிறையா மோட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியும். நானும் இந்த ஃபியூரிகிராஃப்டில் நம்ம ப்ளே பண்ணி வெனஸ்டே வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதை மறக்காமல் பார்த்துருங்க. உள்ளே வந்தோடனே ஃபியூரிகிராஃப்ட் அட்மின் தான் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணாங்க. நீங்கள் வந்தாலும் ஃபியூரிகிராஃப்ட் அட்மின் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. வேர்ல்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு வந்து இந்த சர்வைவல் மோடத்தோட ப்ரோன்னு சொன்னார். சரி, அதுக்கடுத்து சர்வைவல் வேர்ல்டுக்குள்ளே போகணுன்னு பார்த்தா இங்கே ஒரு பெரிய லாபி கட்டி வச்சுருக்காங்கங்க. இவங்க மனுஷனா என்னன்னு தெரில, இவ்வளோ பெரிய லாபி வந்து கட்டி வச்சுருக்காரு இந்த மனுஷங்க. அதுவும் இந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் இருக்கும். அப்போ வந்து இந்த நம்ம ரெபல் ப்ரோக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. ஓகே, ரெபலுக்கும் ரெக்ஸுக்கும் நடந்திருக்கு. அவங்க 2 பேரும் சர்வர் ஸ்டார்ட் பண்ணப்போ அதை பற்றி நம்ம ரெபல் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்கேம் பண்ண ஒரு பேர் வந்து ஜெனோ. அந்த மனுஷன் தான் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த லாபிக்குள்ளே வந்துட்டோன்னே அட்மின் தொணன்னு பேசாதையா, நேராக வாயான்னு நம்மளை சொன்னாப்புல. சரி, நம்மளும் நேராக போய் இங்கே வந்து இக்கச்சக்கமான பாட்டு இருக்குது. இதை எதை தொடன்னு கேட்டால் அங்கே வந்து ஒரு பாட்டு இருக்குல்ல, சர்வைவல் வேர்ல்டுன்னு, அதை தொடியான்னு சொன்னார். அதை தொட்டேன். அதை தொட்டு டெலிபோர்ட் ஆனால் அந்த இடத்துல ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா ஒருத்தர் துணியை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இவர் தான் நம்ம கோர். இவர் ஒரு அட்மின். ரைட்டு, இன்னமே நம்ம டீம்மேட் யாருன்னு பார்த்துருவோமா? ஓகே, நம்ம டீம்மேட் நேம் வந்து பிளேஸ் கேமர். இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபியூரிகிராஃப்டை பற்றி அவர் வீடியோ போடுவார். இவர் வந்து இப்போ பாஸ்போர்ட் போட்டிருக்காப்புல. இவர் வந்து என்ன சொல்கிறதுனா, இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர், பிவிபி பிளேயர். என்ன வேணால் சொல்லலாம், கனவுக்குள்ளே தான் சொல்ல முடியும். சரி, இவர் தான் நம்ம டீம் லீடரு. இந்த டீமில் எத்தனை பேர் இருக்கோன்னு கேட்டால் 2 பேர் தான். என்னடா 2 பேர் தான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் பேசாக்கிடுவோம். அதான் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வந்து ஜாயின்ட் ஆகிடுவீங்களே. ஓகே, இந்த பிளேஸ் கேமர் வந்து ஒரு அட்மின், அதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு மீதி பேசுகிறேன். இல்லை, நான் வேர்ல்டுக்குள்ளே வந்தோன்னே துண்டகானா துணியகானான்னு ஜாம்பிஸ்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கிள் ஆர்ட்டில் இருக்குது. ஓகே, இந்த பிளேஸ் தான் இப்போ வந்து நம்மளை காப்பாற்றணும். நம்ம ஹீரோ ஆஃப் த பிளேஸ் எங்கே காணோம்? நானும் பெட்டில் செட் பண்ணுறது செட் ஆக மாட்டேது. எல்லோரும் தூங்கினா தான் ஸ்வீட் ட்ரீம்ஸாம் அச்சீவ்மெண்ட் வேறு இதில். ரைட்ரா, இன்னும் 2 பேர் தூங்கினா தான் நம்மளால் தூங்க முடியும். ஓகே, கதவை திறந்து அந்த ஜாம்பி குதிரையில் வந்து இதை வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஆஃப் த பிளேஸ் எங்கே காணவில்லை அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து டிஸ்கார்டில் கத்தாத இந்த வரேன் பொறுமையாக வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. எப்போ வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாருன்னு தெரில. அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு வழியாக நம்ம ஹீரோ ஆஃப் த பிளேஸ் காலங்காத்தில் வந்தார். நானே வந்து தப்பிச்சிட்டேன். கொஞ்சம் சோறு கொடுத்தாப்புல. நன்றியா அப்படின்னு சொல்லி அடின்னு அடித்தேன். ஏன்யா முன்னாடியே வரலன்னு. அப்புறமாட்டி சில ஃபன்னானலாம் நடந்துச்சு. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகாமல் ஷார்ட்டாக முடிச்சுட்டு எபிசோட் 1லேருந்து அடுத்து கொண்டு வரலாம் நிற்கேன். மனேன் போயிருந்த ஸ்பைடரை வம்பளுக்கு இழுத்தேன். இந்த மனுஷனை வந்து அடிக்க சொன்னால் வரேன்னு சொல்லி ஒத்தாப்புல அடிச்சிட்டாப்புல. அப்புறமாட்டி நம்ம ரெபல் வேர்ல்டுக்குள்ளே வந்தாப்புல. அந்த மனுஷன் கூட என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஓகே, நைட் ஆயிடுச்சு. ரீஸ்பான் பாயிண்ட்டும் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாப்ஸ் வரும். இங்கே மேலே ஏறி நிற்போன்னு பார்த்தா நம்ம தமிழ் ப்ரோ. சரி, தமிழ் கேமரா ஹாய்ன்னு சொல்லலான்னு பார்த்தா எலக்ட்ராவில் பறந்துட்டாப்புல. சரி, வந்தார் போகிறாருன்னு நினச்சா ரிட்டன் வராரு மேஸ் எடுத்துகிட்டு. லைட்டாக தான் மிஸ் ஆனேன், தப்பிச்சிட்டேன்.
இங்கே இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை அடிச்சிடுவோன்னு துண்டை துணியை காணான்னு ஓட ஆரம்பித்தேன். ஓடி இருக்கும் போல குழியில் தெரியாமல் விழுந்துட்டேன். அதுதான் ஒரு குத்தம். வந்தார், மேஸ் எடுத்தார், ஒரு அடி முடிச்சிட்டாரு. ரீஸ்பாயின் பாயிண்ட்டு வீட்டுக்கிட்ட செட் பண்ணியிருந்தனால நான் தப்பிச்சேன். ரீஸ்பான் ஆகிட்டு வெளியில் வந்து இவருக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமாட்டி நம்ம ரெபிள்கிட்ட சொன்னோம்னா ரெபிள் தான் ஐயோ இவரும் நம்ம வேர்ல்டில் என்னமா இருக்காருன்னு சொன்னார். அதோட அந்த மனுஷனை விட்டுட்டாரு. அப்புறம் ரெபிள் வந்து என்னென்னலாம் பண்ணாருன்னு அதையும் காட்டுறேன். என்னடா ரெபிள் வார்டன் கூட நிற்கிறேன், என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிறேன். பிளேஸுக்கிட்ட சோறு கேட்டேன். பிளேஸு சோறு தரனால ரெபிள்கிட்ட சோறு கேட்டேன். பிளேஸு கதறினார், ஐயோ அந்த பயல்கிட்ட சோறு கேட்காதுன்னு. நானும் கேட்டதுக்கு வார்டன் அங்கேயே ஸ்பான் பண்ணார். வார்டனை ஒரு இடத்துல டெலிபோர்ட் பண்ணிட்டாப்புல. பிளேஸை டெலிபோர்ட் பண்ணி பிளேஸை சாகடிச்சிட்டாரு. சரி, அடுத்து நான் வந்தேன். நான் கமுக்கமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். இந்த மனுஷன் என்கிட்ட வந்து ஆடுறாரு, பாடுறாரு, மேசை வச்சு பறந்து அட்டாக் பண்ணுறாரு. எங்கேருந்து வந்தான்னு தெரில. வில்லேஜர் பக்கத்தில் வந்தான். ரைட்ரா, வில்லேஜர் மேலே முட்டையை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா ஃபோனில் நெட்டு இது டக்குனே போய் இவன் மேலே அடிச்சிருச்சு. வந்து படார்னு அடித்தான். சோழியை முடிச்சிட்டான். வந்து நம்ம ரெபிள் செஞ்சு விட்டாரு. அப்புறமாட்டி 32 கோல்டன் கேரக்டர் கொடுத்தாப்புல. அப்புறம் பிளேஸுக்கிட்ட வந்து புலம்புனேன். இதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் கேட்காத, நான் சும்மா இருப்பேன்னா இந்த பிளேஸை மம்பளுக்கிறக்காண்டி ரெபிள்கிட்ட இன்னும் போய் சோரி கேட்டேன். நிறைய வேலையை பார்த்து விட்டாப்புல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபியூரி கிராஃப்டில் சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா பாபாய், சி யூ காய்ஸ்.